எம்மா மகாராணி, ஞாயிற்றுக்கிழமான ஆடி அசைஞ்சு 10 மணிக்கு மேலதான் எழுந்திருப்பியோ அப்படின்னு எங்க அம்மா கேட்க, மா இன்னைக்கு ஒரு நாள் தானமா ஸ்கூல் லீவு, அதத்தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஸ்கூல் லீவு, படுத்த பாயை எடுத்து வச்சுட்டு வீட்டை பெருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், வந்து கழுவவா இப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்காத நாளே கிடையாது. இப்ப தெரியாத அம்மாவோட அருமை பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏமா இப்படி கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லேட்டா எழுந்திருச்சு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம லஞ்சுக்கு சாப்பிட உட்காந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் தானே, மட்டன் சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி ஏதாவது அம்மா கமன்னு சமைச்சு வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுவோம். அது ஒரு காலம். என்ன உன் மகன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டுக்கா அந்த மாதிரி யாராவது வந்து எங்க அம்மாட்ட வந்து கேட்டா, எங்க அம்மா விட்டே கொடுக்காம இங்க இருக்க வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், போற இடத்துல அவ பாத்துக்கிடுவா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், பாவம் எங்க அம்மாவுக்கு ஒரு வேலை கூட பாத்து கொடுக்கலன்னு நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப கூட அம்மா வீட்டுக்கு போனா நீ ரெஸ்ட் எடுமா, நான் பாத்துக்கிறதம்மா எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாப்பாங்க. எப்பவுமே அம்மானாலே அப்படிதானே.